மட்டனே இல்லாமல் நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். சோயா சங்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்துக்கோங்க. மீல் மேக்கருன்னு சொல்லுவாங்க இதை வந்து நான் 100 கிராம் இல்லை 150 கிராம் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிர்ந்து வரும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் நமக்கு கறி துண்டுகள் எப்படி இருக்கும் உதிர்த்தா அந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. இது கூட நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து 2 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்காக நீங்கள் வேணும்னா கூடவோ குறைச்சோ 1 2 அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கூட உங்களுக்கு 1 2 அதிகமாக வேணும்னா நீங்கள் கூடவோ குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இதை நீங்கள் கோலா உருண்டை மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்துக்கோங்க. கட்லெட் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அதே மாதிரி தோசை தவாவில் போட்டு நம்ம கட்லெட் என்ன ஷேப்பில் நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம தோசை தவாவில் போட்டு கட்லெட் மாதிரி எடுத்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். மாவு வந்து கூடவோ குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நிறைய வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் போல் லெமன் சாறு விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எந்த பிராண்டு சிக்கன் மசாலாவாக இருந்தாலும் அது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகுத்தூள் மிளகாத்தூளெல்லாம் கூடையோ குறைச்சோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் வேணாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் தண்ணியே எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சோயாலேயே தண்ணிலாம் கொஞ்சம் இருக்கும். நம்ம என்ன தான் புழிஞ்சிட்டு எடுத்தாலும் அது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அப்புறம் ஆனியனில் இருக்கிற ஈரம் இது எல்லாமே இதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துட்டு உருண்டை பண்ணி பாருங்கள். உருண்டை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக உருண்டை வந்துச்சுன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அப்புறம் தண்ணி ஆகிடும். தண்ணிலாம் சேர்த்தோம்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லேசாக தெளித்து அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தெளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தண்ணி சரியாக வரும். ஊற்றி நீங்கள் பண்ணும்போது தண்ணி அதிகமாகிடும். அப்புறம் எண்ணெய்லாம் அதிகமாக குடிக்கும். இது நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் உடனே பண்ணாலும் பண்ணலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வேணும்னாலும் நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா கட்லெட் மாதிரி வேணும்னாலும் பண்ணி வச்சுக்கோங்க. இதே பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் கூட எடுத்து நம்ம இதை பொரிக்கலாம். அப்போயே வேணும்னாலும் நீங்கள் பொரிச்சிக்கோங்க. ஒரு சில டைம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க இல்லையா குழந்தைங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்த உடனே சூடாக பொரித்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து சிக்கன் மட்டன்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம இங்கே வந்து சோயாவில் பண்ண கோலா உருண்டை மாதிரியே இருக்காது. ஏதோ இதில் மட்டனோ சிக்கனோ நீங்கள் சேர்த்து பண்ணின மாதிரி தான் இருக்கும். நீங்கள் யாருக்காவது பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பாக அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்களாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது வந்து சோயாவில் பண்ணினதுன்னு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸை எடுத்துக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க எல்லாருமே நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட காய்கறி வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சமாக இது சேர்த்துக்கலாம். கேரட் அந்த மாதிரி காயெல்லாம் இருக்கு இல்லையா, கேரட் இல்லைனா கீரை அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது நமக்கு ஒரு ஹெல்தியான பால் நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய சேனல் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.